ஒரு போருக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், கத்தியை இப்படி வச்சுக்கிட்டு வாங்கடா எல்லாரும் போகலான்னு சொல்லலாம். அண்ணாமலை எப்படின்னா 2 கையிலையும் கத்தி வச்சுக்கிட்டு கூட வரவங்களை வெட்டிக்கிட்டே போவார். ஒரு பிராமணன் கூட ஒரு பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அத்தனை பேரையும் பிஜேபியிலேருந்து ஒழிச்சு கட்டாது அண்ணாமலை. இன்னைக்கு வெக்கம் கட்டு சில பிராமணர்கள் ஐயோ அண்ணாமலைன்னு லூசு பசங்க. சீமான அளவுக்கு ஒரு 4 தடவையாவது தமிழ்நாடு ஒரு சுற்றுப்பயணம் பண்ணணும். அவர் இன்னும் கேரவனை விட்டு இறங்கவே இல்லை. இல்லை, இப்போ ஆகஸ்ட் செப்டம்பர் எல்லாம் வந்து சுற்றுப்பயணம் போக போறாரு. போட்டப்புறம் பேசலாம் சார். முதலமைச்சர் கூட வீடியோ காலில் தான் பேசினாரு. விஜய் களத்துக்கே போயிட்டாரு, நேரில் போய் மீட் பண்ணாரு. விஜய் இன்னும் பவருக்கு வரல. விஜய் பவருக்கு வந்திருந்தா அவர் களத்துக்கு போவாரா, என்ன பண்ணுவார், வீடியோ காலில் பேசுவாரா, இல்லை புஷி ஆனந்துக்கிட்டு. அதிமுக இன்னைக்கு கம்பல் பண்ணி பிஜேபியோட கூட்டணிக்கு போனாலும் நஷ்டம் அதிமுகவுக்கு தான். திமுக இன்னும் பலம் பெறுவதற்கு பாமக திமுகவுள்ள வரும். அப்பா கண்டிப்பாக வந்துடுவார். சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் நடிகருமான திரு எஸ்பி சேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி, சொல்லுங்க சார். இப்போது அரசியல் பரபரப்பாக இருக்கிறத பார்க்க முடியுது. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போயிட்டே இருக்கு. இன்னைக்கு விஜய் அவர்கள் பாஜகவோட திமுகவோட எக்காலத்திலும் கூட்டணி கிடையாது அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இன்னொரு புறம் திமுகவை வீழ்த்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டும்னு எடப்பாடி அறைகோல் விடுக்கிறாரு. விஜய்க்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் சொல்றாரு, நீங்க வாங்க கலந்துக்குங்க அப்படின்னு. எப்படி இந்த சூழலை பார்க்குறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் ஒன்றும் பரபரப்பாக இல்லை. நம்மளை பரபரப்பாக வச்சுக்கணுமேன்னு எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இல்லை வேற ஒன்றுமே. எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்குது சார். எல்லாருக்குமே நான் ஆளணும், நான் மறுபடியும் பதவிக்கு வரணும், நம்ம அதிகாரத்துக்கு வரணும் தான் இருக்கே தவிர மற்றபடி வேற ஒன்றுமே கிடையாது. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நினைக்கிறது என்னன்னா, சோலோவா சினிமாவில் வர மாதிரி அப்படியே கொண்டு வந்து கோடம்பாக்கத்துலேருந்து நேராக ஃபோர்ஸ் செஞ்சாஜில் கொண்டு போய் சிஎம் சீட்டில் உட்காத்தி வச்சிடணும். அது யாராக இருந்தாலும் சினிமாவில் 100 கோடி வாங்கலாம், 250 கோடி வாங்கலாம். ஆனால் ஒரு ஓட்டு வாங்குறதுங்கிறது வேற. அது வேற. அது வந்து இப்போ இன்றைக்கி அப்போ பார்த்துட்டேன், சோஷியல் மீடியாவில் பார்த்தா எனக்கு 3 லட்சம் ஃபாலோவர் இருக்காங்க, எனக்கு 8 லட்சம் லைக் வந்திருக்கு, என்ன வேணால் சொல்லலாம். அது ஓட்டாக வராது. என்னுடைய ஆதரவு உங்களுக்கு தான் அப்படின்னு சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து ஒருத்தர் வந்து ட்விட்டரில் போடுவார். ஆனால் அவருக்கு ஓட்டு கிடையாது. இங்கே அமெரிக்காலேருந்து போடுவார், எனக்கு எங்கே இருக்குது இல்லை எல்லா இதுலேருந்து போடலாம், பட் இங்கே ஓட்டு வேணும். தவிர வந்து ஓட்டுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. திமுக என்பது 6 முறை ஆண்ட ஒரு கட்சி. அதிமுக அதே போல் எம்ஜிஆர் காலத்திலிருந்து தொடர்ந்து ஆண்டு கொண்டிருக்கும் கட்சி. அதே போல் பாஜகவும் காங்கிரஸும் அந்த குதிரை மேல் ஏறி சவாரி செய்யக்கூடியவர்கள். அவங்களாலலாம் ஆட்சிக்கு வரவே முடியாது, யாராக இருந்தால். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். அப்போ அந்த கூட்டணியை நம்ம கூட்டணிக்கு வந்துட்டோம், ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னோடனே நம்மளால தான் அப்படின்னு ஒரு நினைப்பு வரும்போது என்ன ஆயிடுது, எனக்கு 2 சீட்டு கொடுத்தீங்க, இந்த தேர்தலில் நாங்கள் 20 சீட்டு வாங்காத விட மாட்டோம், இப்படியே வாங்கிட்டு இருந்தால் அப்புறம் அந்த மெயினான கட்சி என்ன பண்ணும்? எல்லாருக்கும் சீட்டை கொடுத்துட்டு அவங்க வந்து சும்மா உட்காருவாங்களா? நாட் பாசிபிள். தவிர வந்து யார் வேணால் விமர்சனம் பண்ணலாம் ஆட்சியை, அவர்கள் ஒரு முறை ஆட்சியில் உட்காரும். அண்ணாமலையே உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. அண்ணாமலை ஒரு கவுன்சிலர் ஆகிறதுக்கு கூட தகுதி இல்லாதவராக தான் இருக்கார். ஏன்னா எந்த தேர்தலையும் அவர் ஜெயிக்கல. ஆனால் இன்னைக்கு கூட வந்து பாஜக தொண்டர்களை பெரும் வரவேற்கக்கூடிய ஒரு தலைவராகத்தானே அண்ணாமலை இருக்கிறாரு. காசு கொடுத்து ஃபாலோ பண்ணுற ஒரு அவருடைய அண்ணாமலை ஸ்ட்ராட்டஜி ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜி. அதாவது பையிங் சேனல்ஸ் எல்லாருக்கிட்டுமே எப்போ பாரு அண்ணாமலை மாதிரி உண்டா? அண்ணாமலைக்கு ஒன்றுமே தெரியாது சார். அண்ணாமலை ஒரு பூஜ்யம், கிரிமினல் மைண்டட் பொலிட்டீஷியன். அவர் ஒரு ஈவில் அரசியலில். அவர் வந்து அவரால் ஒன்றுமே அடுத்தவனுடைய பழப்பை தொடர்ந்து பல வருஷம் அவரால் கெடுக்க முடியும், ஆனால் அவரால் வரவே முடியாது. ஒரு போருக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், கத்தியை இப்படி வச்சுக்கிட்டு வாங்கடா எல்லாரும் போகலான்னு சொல்லலாம். அண்ணாமலை எப்படின்னா 2 கையிலையும் கத்தி வச்சுக்கிட்டு கூட வரவங்களை வெட்டிக்கிட்டே போவார். அப்போ அவருடைய பலமும் கிடையாது, எதிராளி அவரால் ஜெயிக்கவும் முடியாது. போன தேர்தலையே அண்ணாமலை தலைவராக இருந்த பொழுது அந்த 39 பேரும் தோற்று தான் மாத்திரம் ஜெயிச்சு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகணுங்கிற இடத்துல திட்டம் போட்டார். ஒவ்வொருத்தரையும் மாட்டி விடுறது, ஏமாத்துறது எல்லாம் பண்ணார். கடைசியில் என்னாச்சு?
அவரும் தோத்து போனார். அதுவும் எப்போ சிபி ராதாகிருஷ்ணன் வாங்கின ஓட்டு கூட வாங்கலை. ஆனால் 18% வந்துருச்சு, 27% வாய்க்க வந்தது வளர்றாரு. எப்படி வரும்? எல்லா கூட்டணிக்கும் அவங்களுக்கும் இப்போ பாமகவா அவங்களுக்கு ஒரு 6% ஓட்டு இருக்கு. நம்ம பன்னீர் ஓபிஎஸ் இருக்கிறா, அவருக்கு ஒரு 1% ஓட்டு. அப்படி இதெல்லாம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதே 4% 3% ஓட்டில் தான் பாஜக இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறதுனால அது எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகிட முடியும்? நான் ஐஐடி படிக்கலாம், ஆனால் ஐஐடி நான் படிச்சுட்டு இருக்கலாமே தவிர கரக்பூரில் படிக்கலாம். இங்கே வந்து நான் பிஎஸ்ஐ ஸ்கூலில் எனக்கு ஒரு சீட்டு கண்டிப்பாக உண்டு, நான் பிரின்சிபல் ஆகிடுவேன்னு எப்படி சொல்ல முடியும்? அதற்கு நீ பிஎஸ்ஐ ஸ்கூலில் படிக்கணும், பிஎஸ்ஐ ஸ்கூலில் ஜெயிக்கணும். அது இருக்கு இல்லையா? அது கிடையாது. தமிழ்நாட்டில் பிஜேபி என்பது எக்காலத்திலும் ஆட்சிக்கு வரவே முடியாத ஒன்று. காரணம், அவங்க மத அரசியலை கையில் எடுத்துட்டாங்க. அதுதான் உங்களுடைய கோர். இப்போ முருக பக்தர்கள் மாநாடுல கூட ஒரு பெரிய ஒரு மக்கள் திரட்சியை உருவாக்குனாங்க. நீங்க சொன்னது போல நயினா நாகேந்திரனை தாண்டி அண்ணாமலை வருகிற போதுதான் அந்த எழுச்சியை பார்க்க முடியுது. ஆரவாரமா இருக்காங்க மக்கள். காசு கொடுத்தா எல்லாம் கூவ போறோம் சார், தெரியாதா? நீங்க இது ஒரு ரஜினிகாந்த் ஃபங்க்ஷன் ஆடியோ ரிலீஸ், அது எத்தனை அமிதாப் பச்சன்லேருந்து எத்தனை நடிகர் வந்தாலும் அவங்க வாயிலேருந்து ரஜினின்னு குரல் வந்தால் தான் கிளாப்ஸ் வரும். அந்த மாதிரி உடனே அண்ணாமலை, இந்த அண்ணாமலை, அந்த அண்ணாமலையா, அதெல்லாம் கேட்காதீங்க. அண்ணாமலை தனக்கு என்று ஒரு அடிமை வட்டாரத்தை பண்ணிக்கிட்டு தான் மிகப்பெரிய அரசியல் சாணக்கியன்னு, அவர் ஒரு அரசியல் பூஜ்யம். நான் 2 வருஷமாக நான் தான் சொன்னேன், அண்ணாமலை பூஜ்யம், அவரால் ஜெயிக்க முடியாதுன்னு. நான் சொன்னது தானே நடந்தது. பேசு தமிழா பேசு சொன்னதா நடந்தது. இல்ல, சமூக ஊடகங்கள்ல வந்து அவரை புகழ்ந்து பேசுறது, அவர் ஒரு சுயம்பு, மற்ற தலைவர்கள் போல வந்து வாரிசு அரசியல் பண்ணல, அவர் சுயம்பா வந்திருக்காரு. என்ன சுயம்பா வந்திருக்காரு? அப்புறம் நான் ஆடு மேய்ச்சேன்றாரு. ஏதோ அடுத்தவன் என் குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தாருங்கிறாரு. 8 லட்ச ரூபா வாட்சை 3 லட்ச ரூபாய்க்கு யாரோ எனக்கு பில்லு போட்டு கொடுத்தாருங்கிறாங்க. அந்த பில்லு கொடுன்னு அடுத்த நாள் கொடுத்துட வேண்டியது தானே? அந்த பில்லு அப்புறம் கையால் எழுதி இந்த சின்ன பொட்டி கடையிலேருந்து கொடுக்குற மாதிரி சீட்டை நீட்டுறாரு. வாயை திறந்த பொய், ஒன்றுமே தெரியாது அந்த ஆளுக்கு அரசியல். ஆனால் அந்த பிஎல் சந்தோஷ்னு ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு யாருக்கு என்ன பலகீனம்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கேம் விளையாடுறது தெரிஞ்சவர் அண்ணாமலை. அவரே அண்ணாமலை அண்ணாமலையே இல்லை, ஏவி அண்ணாமலை, ஆடியோ வீடியோ அண்ணாமலைன்னு இருக்கணும். அவர் நம்ம என்ன பண்ண முடியும்? அவரால் இன்னைக்கு கூட அண்ணாமலையோட ஒரே ப்ராஜெக்ட் என்னன்னா, நயினார் நாகேந்திரனுடைய அனைத்து முயற்சிகளையும் தோல்வி பெற செய்ய வேண்டும். அவ்வளவுதான். இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் வந்து, நீங்க அதிமுக 2006 இதே மயிலாப்பூர்ல நின்று வெற்றி பெற்றிருக்கீங்க. ஒரு அந்த பயணம் உங்களுக்கு தெரியும், ஒரு அனுபவம் இருக்கு. இன்னைக்கு அந்த அதே அதிமுக, அம்மா காலத்து அதிமுக இன்னைக்கு வந்து எடப்பாடி அவர்கள் கூட்டணிக்கு வாங்க, விஜய் வந்து நான் வரமாட்டேன்னு சொன்னாலுமே கூட ஒரு ரெக்வஸ்டா வந்து ஒன்றிணையணும், திமுக வீழ்த்தணும்னு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குற அளவுக்கு வந்து இன்னைக்கு அதிமுக போய் இருக்கு இல்லையா? அந்த நிலைமை எப்படி பார்க்குறீங்க சார்? என்றைக்குமே நான் எங்கள் அப்பா மாதிரி இருக்க முடியாது சார். எங்கள் அப்பா எங்கள் தாத்தா மாதிரி இருக்க முடியும். ஓகே, அந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, நீங்கள் எடப்பாடியை வந்து இன்னைக்கு நல்ல லீடர். எடப்பாடி அதிமுகவுக்கு ஒரு ஒரு சரியான சீட்டில் அப்படி சரியாக அப்படி கம்பீரமாக வந்து உட்காந்துட்டார். ஆனால் எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் ஜெயலலிதா பீரியடில் தான் 1.5 கோடி தொண்டர்களை உருவாக்கி அந்த கட்சியை மிகப்பெரிய ஜெயலலிதா கட்சி, அம்மாவின் கட்சி அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு பெரிய வேக்கூம் ஆகுங்கிற இடத்துல நடுவில் ஓபிஎஸ் 2 முறையோ 3 முறையோ சிஎம்மாக இருந்தால் கூட அவர் சீட்டு நுனிலேயே உட்கார்ந்தாரா, டப்புன்னு தட்டி விட்டாங்க கீழே, தர்ம யுத்தம் அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் எடப்பாடி வந்து ஸ்ட்ராங்காக அப்படி உட்காந்துட்டார். சசிகலாவாலேயே எடப்பாடி ஒன்றும் பண்ண முடியலையே. இன்னைக்கு எடப்பாடி வந்து மற்றவர்களைப் போல ஒரு பலகீனமான தலைவர்கள்லாம் இல்லை. அவர் அரசியல் சாணக்கியத்தனம் மிகுந்த ஒரு தலைவர். அந்த அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அடிப்படையாகவே உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டவன் ரெட்டை இலைக்கு ஓட்டு போட மாட்டான். ரெட்டை இலைக்கும் எம்ஜிஆருக்கும் ஓட்டு போட்டவன் உதயசூரியனுக்கு ஓட்டு போட மாட்டான். அங்கேருந்து தான் வந்தது, இங்கேருந்து தான் வந்ததுன்னா அது வேற. ஆனால் இதுதான் யதார்த்தமான உண்மை. அதனால தான் இன்றைக்கும் டிஎம்கே ஓட் பேங்க், ஏடிஎம்கே ஓட் பேங்க். மிச்சத்தை தான், மிச்ச மீதியைத்தான் இருக்கிறவங்க அள்ளிக்கணும், எடுத்துக்கணும்.
அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. தேங்காயில் ஒரு மூடி, இது மூடி அது மூடி, பாக்கி சிதறிப்போன விஷயங்களை தான் எடுத்துக்கணும். விஜய் நினைக்கிற மாதிரி விஜய் வந்து வரலாம். சீமான் எப்படி தனித்தா இருந்து ஒரு 7% 8% வாங்குறாரோ அது மாதிரி ஒரு 10% வேணா அவர் வாங்கலாம். அரசியல்ல சீமான் இன்னைக்கு ஓட்டு வாங்குற அளவுக்கு விஜய் வாங்கணும்னு சொன்னா சீமான் அளவுக்கு ஒரு 4 தடவையாவது தமிழ்நாடை ஒரு சுற்றுப்பயணம் பண்ணணும். அவர் இன்னும் கேரவனை விட்டு இறங்கவே இல்லை. இல்ல இப்போ ஆகஸ்ட் செப்டம்பர் எல்லாம் வந்து சுற்றுப்பயணம் போக போறாரு. போட்டப்புறம் பேசலாம் சார். நான் இன்னி தேதியை தானே நான் சொல்ல முடியும். அப்புறம் ஆகஸ்ட் செப்டம்பரில் மழை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மழை வந்துருச்சு, நான் கொடை வாங்கணும், கொடை வேற ஒருத்தர் சின்னமாயிடும் அப்படின்னா அதுக்காக யானைக்கு கீழே நிற்க முடியும்? அதெல்லாம் நிற்க முடியும். அது வரட்டும், வந்து முடியட்டும். இப்போ நம்மளுடைய சிஎம் ஸ்டாலின் அவர்களையே எடுத்துக்காங்களேன். தப்புன்னு ஒன்றும் அந்த கலைஞர் மகன் அப்படின்னு அப்படி கொண்டு வந்து உட்காத்தி வச்சிடலாம். உதயநிதி ஸ்டாலின் மகன் அப்படின்னு டக்குன்னு உட்காந்து வைக்கல. உதயநிதியும் ஒரு 20 வருஷம் பாலிடிக்ஸு, அதில் வந்து 7-8 வருஷம் கண்டினியூஸான ஒரு செங்கலை காட்டி ஒரு எலெக்ஷனை ஜெயிச்சாரா இல்லையா? புரியுதா? நீட்டை பற்றி விட்டுருங்க, நீட்டு ஜெயிக்குமா ஜெயிக்காதா அதெல்லாம் வேற ஒருத்தர் கருத்து, ஒவ்வொருத்தருக்கு உண்டான கருத்து. இப்போ நாளைக்கு திமுகவே படிங்க, உங்களுக்கு நீட்டுக்கு ஜெயிக்கிறதுக்கு உண்டான அனைத்து ஃபெசிலிட்டியும் பண்ணி தரேன்னா சரின்னு தான் சொல்ல போகிறாங்க. நீ அன்றைக்கி அப்படி சொன்னீங்கன்னு எல்லாருமே காலகட்டம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். மந்தவெளியில் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவேன். நான் வீடு வாங்கணும்னு நினைக்கும் போது மந்தவெளியோடைய விலை வந்து சரி இப்போ குரோம்பேட்டு போனால் தான் பெட்டர் போல இருக்குதுன்னு தோணிச்சுன்னு வச்சுக்கோங்க. நீ மந்தவெளியில் வாங்குறேன்னு ஏன் வாங்கலைன்னு கேட்க முடியுமா? ஒரு வீடு வாங்குறேன்னு சொன்னோம், அவ்வளோதான். அரசியலில் வந்து எல்லாமே மாற்றங்களுக்கு உட்பட்டது தான். இது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அந்தந்த காலகட்டங்களில் தான். அப்ரஹாம் லிங்கன் பேசினதை இன்னைக்கு வந்து ட்ரம்ப் ஏன் பேசலைன்னு யாராவது கேட்குறாங்களா? அப்புறம் ஸ்டாலினை மட்டும் ஏன் கேட்குறீங்க? ஸ்டாலின் இன்றைய சூழ்நிலையில் ஒரு முதலமைச்சராக திட்டங்களை இத்தனை கொண்டு வந்திருக்காரு. எனக்கு வந்து ஒரு விஷயம், கலைஞர் ஆட்சியை மீண்டும் கொண்டு வரும்பொழுது அது மீண்டும் மக்களுடைய பெருவாரியான மக்களுடைய ஆட்சியாக தான் இருக்கும். 4 ஆண்டு ஆட்சி காலத்துல வந்து ஆன்டி இன்குமென்சி இருக்கும், மக்கள் சில அதிருப்தி எல்லாருக்கும் இருக்கும். பிஜேபி வருமா இனிமேல் அடுத்த வரவே வராது. நான் மோடிக்கிட்டே சொன்னேன், 3 முறை நீங்கள் பிரைம் மினிஸ்டராக இருப்பீங்க 2027 வரைக்கும். நாஸ்டாடாமுடைய கணிப்பின் படி 2027 அப்புறம் அவர் ஸ்டெப் டவுன் ஆறாரா இல்லை பதவியில் இருக்காரா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் இனிமே மறுபடியும் பிஜேபி வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பிஜேபி என்பது ஒரு மதவாதத்தை தூண்டக்கூடிய ஒரு கட்சி. அதை தாண்டி சராசரியான மக்களுக்கு அடிப்படை திட்டங்களை செய்யணும். அதெல்லாம் செஞ்சால் இலவசமாயிடும். எது எடுத்தாலும் நீ காசு கொடுத்தாதான் நீ பன்னு பட்டர் ஜாம் ஒன்றா சேர்த்துட்டா நீ டேக்ஸ் கட்டு, தனித்தனியாக பிரித்து தனித்தனியாக தள்ளி நக்கிக்கேன்னா இது என்னங்க இது? அடிப்படையாக எவ்வளோ விஷயங்கள் அரசாங்கம் இலவசம்னு கொடுக்கறது வந்து லஞ்சம் இல்லை. அடிப்படையான தேவைகளை மக்களால் பூர்த்தி செஞ்சுக்க முடியாத போது அதை செய்யக்கூடிய ஒரு மிஷினரி. சீனியர் சிட்டிசன்ஸுக்கு அவ்வளோ கன்செஷன் கொடுத்துருந்தாங்க, அத்தனையும் நிறுத்திட்டாங்க. இப்போ சீனியர் சிட்டிசன் என்ன மறுபடியும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு மறுபடியும் போவாங்க, ரயிலில் போகிறதையே நிறுத்திடுவாங்க. அப்படி எத்தனையோ விஷயங்கள். நிர்மலா சீதாராமனை போன்று மிக தவறான ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் நான் பார்த்ததே கிடையாது. அரகன்ஸ் வந்த இடத்துலலாம் நான் சொன்னதான் ரைட், நான் சொல்கிறத நீ கேளு, அதெல்லாம் இன்னைக்கு சரியாக இருக்கும். ஓட்டு கேட்க வரும்போது அன்னைக்கு ரியாக்ட் பண்ணுவோம். தமிழ்நாட்டில் பிஜேபிலாம் வருவதற்கோ ஜெயிப்பதற்கோ ரொம்ப துர்லபமான விஷயங்கள், நடக்கவே நடக்காது. அதிமுக இன்னைக்கு கம்பல் பண்ணி பிஜேபியோட கூட்டணிக்கு போனாலும் நஷ்டம் அதிமுகவுக்கு தான். பிஜேபிக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. 0 வாங்குறவங்களுக்கு 2 மார்க் வாங்கினாலும் அதிர்ஷ்டம் தான், 1 மார்க் வாங்கினாலும் அதிர்ஷ்டம் தான். இல்லை ஒரு மிராக்கள் நடக்கலாம் இல்லையா? திடீர்னு விஜய் மாறலாம், விஜய் வந்து பாஜக கூட்டணிக்குள்ள, இல்லை பாஜக வெளியேற்றப்பட்டு அதிமுகவும் விஜயும் சேரலாம், பல கணக்குகள். பாஜகவை பற்றி தான் சொன்னேன். பாஜக மொத்தம் 0 தானே. வெளியேற்றப்பட்டு அதுபட்டு எல்லாருக்குமே எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் அது வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவாங்க.
அதுக்கப்புறம் இடி இடி விசி அது எதுவுமே ஒன்றும் எந்த ஃபோர்ஸும் போய் அதுக்கப்புறம் போய் ஆக்ஷன் எடுக்க முடியாது. அது வரைக்கும் கம்முன்னு இருப்பாங்க. அப்புறம் தான் அவங்க இதை காட்டு. இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் ஒரு நல்ல பொலிட்டீஷியன், ஒரு நல்ல தலைவர். ஆனால் அவரை எப்படி ஒரு செயல்படாத தலைவராக்கி அவரை ஒரு டம்மி தலைவராக்க முடியுங்கிறதுல தான் பாக்கி எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க. இன்க்ளூடிங் கேசவ விநாயகம், அண்ணாமலை, BL சந்தோஷ், எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. மும்மொழி திட்டம்னாரு. அப்புறம் 2வது மொழியான ஆங்கிலம் பேசினாலே அவமானங்கிறாரு நம்முடைய அமித்ஷா. அப்படின்னா என்ன? அப்போ ஒரு மொழி திட்டம் தானே, அதுக்கு நம்ம தமிழ் படிச்சுட்டு போகிறோம். இன்னைக்கு மராட்டியத்துல மிகப்பெரிய அளவுக்கு உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் இணைந்து மிகப்பெரிய அளவுக்கு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. மொழி சார் எது எந்த நான் சொல்றது தமிழ்நாடை பற்றி மட்டும்தான். மிசோரம், நாகாலாந்து இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இங்கே என்ன? அதைத்தான் நம்ம பேசணும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி உடையலை. ஆனால் அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாம் ஆசைப்படுறாங்கன்னு சொல்ல மாட்டேன், பேராசைப்படுறாங்க. 3 சீட்டு கொடுத்தவனுக்கு 30 சீட்டு வேணும், 2 சீட்டு கொண்டு வந்தவங்க 25 சீட்டு வேணும், இதெல்லாம் ஆசைப்படலாம். எல்லா சீட்டையும் கொடுத்துட்டு 5 சீட்டில் திமுக நிற்குமா? பிராண்டே திமுக தான். அந்த திமுகவோட சேர்றதுனால்தான் அதாவது பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறும் அப்படிங்கிறது தான். காங்கிரஸ் அதனால தனியாக போய் நின்று ஜெயிச்சிட முடியுமா? பிஜேபிக்கு என்னவோ அதே தான் காங்கிரஸ். திமுகவுக்கும் பலம் கூட்டணி தானே. அந்த பல கூட்டணியை அவங்க சரியா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு மேலே அதே போன தடவை வந்தோம் ஜெயிச்சோம், அதே மாதிரி இருந்து மறுபடியும் ஜெயிச்சோம் அப்படின்னு வரணுமே தவிர அதை ஜெயிக்க விடாத பண்ணுறதுக்கு எனக்கு 40 சீட்டு கொடு, அவருக்கு 60 சீட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திமுக இன்னும் பலம் பெறுவதற்கு பாமக திமுகவுள்ள வரும். அப்பா கண்டிப்பாக வந்துடுவார். அப்பா வந்தால் கட்சி வந்த மாதிரி தான். ஆனால் அப்படி வந்தா விசிகா இருக்குமான்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குங்க. இதுதான் சார் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லைங்கிற ஒரு வார்த்தை ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் இது ஒரு கொள்கை ரீதியான கூட்டணி இல்லை, இது ஒரு தேர்தல் கூட்டணி தான், எங்கள் கொள்கைகள் வேறு. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா திராவிட கழகம் என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய பாரம், RSS என்பது மிகப்பெரிய பாரம் பிஜேபிக்கு. இது ரெண்டும் நகர்ந்தாதான் அந்தந்த கட்சிகளுக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி தெரியும். RSS உடைய கொள்கையை அத்தனையும் பிஜேபி தூக்க முடியும். RSS தேர்தலில் ஒரு மத ரீதியாக போகிறவங்க அவங்க தேர்தலில் நிற்கவே போகிறது கிடையாது RSS. அதே போல் திராவிட கழகம் தனியாக தேர்தலில் நிற்கவே போகிறதில்ல. ஆனால் கடவுள் எதிர்ப்பு அப்படிங்கிறது இந்து மத எதிர்ப்பாகத்தான் சொல்கிறாங்க. இந்து மத நம்பிக்கை எதிர்ப்பு மட்டும்தான் திராவிட கழகம். என்னால் திராவிட கழகத்தை ஏற்றுக்க முடியாது. நான் கலைஞர்கிட்ட நான் எவ்வளவு முறை இந்த சுகபிரம்ம மகரிஷி படம் கொடுத்துருக்கேன், புன்முறுவலோடு வாங்கிட்டு இருக்காரு. திருச்செந்தூருக்கு 600 பேருந்துகளை இயக்குறதும் இதே திமுக அரசு தானே. அதைத்தான் நான் சொல்றேன். திமுக அரசு வேற, ஆனால் திராவிட கழக ஒவ்வொரு தடவையும் இப்போ சர்ச்சையில் யாரெல்லாம் மாட்டிக்கிறாங்க? திராவிட கழக மீட்டிங்கில் போய் தான் மாட்டிக்கிறாங்க. திமுக மீட்டிங்கில் போய் அவங்க தப்பாக பேசி மாட்டிக்கல. எப்போ திமுக ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொல்லிட்டாங்களோ கடவுள் மறுப்புங்கிறது அவங்களுக்கு இல்லை. ஆனால் இந்த எதார்த்தாலும் எனக்கு திராவிட கழகம் தந்தை பெரியார்னு சொல்கிறதுனால தான் அவங்களுக்கு இந்த பாரமாகுது. அவங்க பண்ணுறது அவங்க பேசுகிறதெல்லாம் திமுக ஏன் அக்செப்ட் பண்ணுது? கருப்பர் கூட்டம்னு ஒன்று முருகரை பற்றி அவ்வளோ தவறாக பேசியிருக்கும் போது அப்போ நடவடிக்கை எடுத்திருக்கோம். இப்போ மதுரை மாநாடு நடந்தது, அது என்ன முருகர் மாநாடு? முருகர் கட்சி வச்சிருக்காரா? முருகர் திருவிழான்னு சொல்லுங்க, கடவுள் தானே அவரு. இல்ல திமுக அரசுமே நடத்திருக்கு இல்லையா? முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தினாங்க. மாநாடு நடத்துறது மாநாடுங்கிற வேர்டு தவறு. முத்தமிழ் முருகனுடைய அருளோசைன்னு சொல்லுங்க, முத்தமன் முருகன் புகழ்னு சொல்லுங்க. அது என்ன மாநாடு? அவங்க என்ன கட்சி வச்சிருக்காங்களா? முருகன் அப்போ முருகன் நிற்கிறாரு, அப்போ சிவன் எதிர்த்த கட்சியா? மாரியம்மா இருக்காங்க, காளியாத்தா இருக்காங்க. இந்து மதத்துல அவங்க உருவ வழிபாடுங்கிறது அவங்க இஷ்டத்துக்கு. பிள்ளையாரை எப்படி வேணா பிடிச்சி வைக்கலாம். பிள்ளையாரை தான் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சாலும் அப்படியே கரைச்சா அது பிள்ளையாரை கரைச்சி போட்டுருவாங்க. ஐயோ சுவாமியை கரைக்கிறிய இல்லை, முடிஞ்சு போச்சு அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சாலும். அதுதான் அது இந்து மதம் என்பதே
அது வந்து ஒரு மதம் என்று சொல்வதை விட ஒரு வாழ்க்கை முறை. இந்து மதம் இருக்கு, வாழ்க்கை முறை. எப்படி முஸ்லீம்ஸுக்கு அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும், கிறிஸ்டியானிட்டிக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும், அந்த மாதிரி. அவ்வளவுதான். ஒவ்வொருத்தருக்கு இப்போ உருவ வழிபாடே இல்லை, அதனால முஸ்லீம்களுக்கு வந்து சாமியை கும்பிட முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அவங்க 5 முறை தொடராங்க. என்னுடைய நண்பர் அபுபக்கர் இங்கே வருவார், பேசிட்டு இருப்பார், 5:45 சார் தொழுந்துக்கிட்டுமா, அவ்வளோதான், இந்த பக்கம் இந்த கார்னரில் தொழுதுருவார். இப்போ நம்ம சூரியனை பார்த்தா வணங்குறது இல்லையா, சந்திரனை பார்த்தா வணங்குறது இல்லையா? நீயே அதை கேலி பண்ற. கடவுள் இல்லைன்னா யாருக்குமே இல்லைன்னு சொல்லணும். இந்து மதத்துக்கு மாத்திரம் இல்லைன்னு சொல்லும்போது தான் இந்து மத விரோதி அப்படிங்கிற பட்டத்தை அவங்க சுமக்கிறாங்க. அதை ரிமூவ் பண்ண வேண்டியது அவங்க பொறுப்பு. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நான் மதுரை அந்த மாநாட்டு மேல நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா அது ஒரு திருவிழா. அழகர் இதுல நம்ம ஆத்துல அழகர் இறங்கும்போது இவ்வளோ இந்த 5 லட்சம் பேர் தான் வந்தாங்களா? 10 லட்சம் பேருக்கு மேல வரலையா? இல்ல அந்த மாநாட்டை வச்சு நாங்க சென்ட் ஜார்ஜ் கோட்டையே பிடிக்க போறோம் தானே நயினா நாகேந்திரன் அதுவும் பேசினாரு. சென்ட் ஜார்ஜ் கோட்டை மாதிரி ஒரு படம் வரைஞ்சி ஒரு கட் அவுட் பண்ணி அதை போய் பிடிச்சிக்க வேண்டியது தான். அது பைத்தியக்காரத்தனமான பேச்சுங்க. அட்டை வேலை தூக்கிக்கிட்டு இந்த முருகன் அலையிலையா, ஒரு அட்டை வேலை வச்சுக்கிட்டு ஊர் ஊரா போலையா? அந்த முருகனுக்கு வேணா அது மாநாடா இருக்கலாம், எல் முருகன் மாநாடுன்னு போட்டுருக்கலாம். எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்களா? நான் ஆன்மீகவாதி இல்லையா? நான் எந்த கட்சியான வேணா இருக்கலாம், நான் ஆன்மீகவாதி இல்லையா? எனக்கு ஏன் இன்விடேஷன் கொடுக்கல? அப்போ இவங்க வந்து ஆன்மீகத்தை வச்சு போல, கட்சியை வச்சு அதை ஆன்மீகமாக மாற்ற. இதில் என்ன லாபம்? அர்ஜுன் சம்பத்துக்கு நல்ல லாபம், அர்ஜுன் சம்பத்துக்கு நல்ல எக்ஸ்போஷர். இத்தனை நாள் பெரிய அடையாளத்தில் இல்லாத அர்ஜுன் சம்பத்தை வச்சு இவங்க ஏதோ பெருசாக பார்க்கலான்னு பார்த்தா பலன் 0 தான் வரும். எனக்கு குலதெய்வமே முருகன் தான், அதுக்காக நான் பிஜேபி ஓட்டு போடுவேனா? போட மாட்டேன். இல்ல ஸ்டாலினுக்கும் பதிலுக்கு நாங்க குடமுழுக்கு நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஆமா அவசியம் சார், அரசு சொல்லுது சார், ஒரு அரசின் கீழே தானே இருக்கு அறநிலையத்துறை, நாங்கள் இத்தனை செஞ்சிருக்கோம்னு சொல்றாங்க, அவ்வளோதானே ஒழிய பிஜேபி செஞ்சதுனால, பிஜேபி சொன்னதுனால நாங்கள் செய்யறேன் அவர் சொல்லலை. நீ ஏன்டா முட்டாள்தனமா பேசுற? நாங்கள் என்ன விரோதம்? திமுக அரசு வந்தோன்னே கோயிலை பூட்டிட்டோமா? சாமி சிலையெல்லாம் ஒன்றுமே கவனிக்காத அர்ச்சனை பண்ணாமல் இருக்கோமா? அபிஷேகம் பண்ணாமல் இருக்கோமா? கும்பாபிஷேகம் 2000 கோவிலுக்கு மேலேயே கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன்றாங்க. அது உண்மை தானே? எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இலவச தரிசனம்ங்கிறதையே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு எல்லாத்தையுமே கட்டண தரிசனமாக்குறது சரியில்லை. ஏனென்றால் பணக்காரன் தான் டிவி பார்க்கணும் அப்படிங்கிறத மாற்றினவர் கலைஞர். அனைவருக்கும் இலவச கலர் டெலிவிஷன் கொடுத்தவர் ஃபர்ஸ்ட் டைம். அப்போது அம்மா என்ன சொன்னாங்க? இலவச கம்ப்யூட்டர் கொடுக்குறேன்னா. கம்ப்யூட்டர்னா படித்தவங்க 10வது 11வது படித்தவங்களுக்கு தான் கிடைக்கும். இது எல்லாருக்கும் கிடைக்கும். காலங்காலத்தால் ஏன் சினிமா ஜாலியாக பார்த்துட்டு உட்காந்து, அவ்வளோதான். அந்த சூட்சமம் தெரியணும். இந்த வின்னிங்க்கு வெற்றி தோல்விக்கு நடுவில் சின்ன கோடு தான், அதை கண்டுபிடிச்சா ஜெயிச்சிடலாம். கண்டுபிடிக்க தெரியலன்னா இது. இப்போவும் நான் சொல்கிறேன், திமுக என்பது திராவிட கழகத்தை ஒதுக்கி வைக்கணும், இந்த மாதிரி அவப்பேர் வராமல் இருக்குது. இத்தனை நாள் திராவிட கழகம் பண்ணின செயல்கள் தான் திமுகவுக்கு கெட்ட பேரை உண்டாக்கிச்சு. அதை தாண்டி இன்னைக்கு தனித்தனியா என்ன ஸ்டாலின் என்ன இந்து மதத்துக்கு எதிராக என்ன பேசிட்டாரு? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கலாம். இந்து மதத்துல இரணியன் பேசாததா? துக்ள கட்டை படத்துல அவரு காவடி தூக்கிட்டு வர மாதிரிலாம் போட்டிருக்காங்களே. நான் என்ன சொல்றேன், இந்து மதம் என்பது நான் என்ன ஏன் துர்கா ஸ்டாலின் கோயிலுக்கு போறாங்க? துர்கா ஸ்டாலினை எதுக்காக இவங்க விமர்சனம் பண்றாங்க? அவங்க அரசியல்ல இருக்காங்களா? அவங்க அரசியல் இல்லைல்ல. முதலமைச்சர் மனைவி அவங்க தான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்களே. கலைஞர் சொல்லலையா? எனக்கு இல்லை, விருப்பம் இல்லை, விருப்பம் இருக்கிறவங்கள நான் தடுக்க மாட்டேன் என் குடும்பத்துக்கு சொன்னாரா இல்லையா? அவ்வளவுதான். கலைஞருடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம்னு கலைஞர் பெயரைத்தான் முன்னிலைப்படுத்தணும் திமுக. அது செய்தால் மிகப்பெரிய ரீச் இருக்கும். இல்ல இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றது மேலோங்கி இருக்கு. அது வந்து லா அண்ட் ஆர்டர் வந்து இங்க இஷ்யூவா இருக்கு. இங்க ரீசெண்டா கூட அஜித் குமார்ன்ற ஒரு கோயில் காவலாளி வந்து காவல்துறையால ரொம்ப பரிதாபமான விஷயம் சார். மனசுக்கு ரொம்ப சங்கடம். எல்லா குற்றத்துக்கும் ஒரு தண்டனை உண்டு. எல்லா குற்றத்துக்கும் கொலை தான் தண்டனைனா அதை செய்யறதுக்கு எந்த போலீஸுக்கும் அதிகாரம் கிடையாது. போலீஸ்காரங்கிறது யார்? கோர்ட் இருக்கு இல்லையா, அதுதான் தண்டனை கொடுக்கணும்.
போலீஸ் வந்து கேஸ் தான் ஃபைல் பண்ணணும். அடிக்கிறது, உதைக்கிறது அது வந்து மனித உரிமை மீறல். அதுக்கு என்ன காரணம்னா, தகுதியற்றவர்கள் அந்த வேலைக்கு வந்துடுறாங்க. மிருகத்தனமான ஒரு உணர்ச்சி. நான் யாரை வேணா அடிப்பேன், நான் யாரை வேணா செய்வேன்னா அது தப்பு. கண்டிப்பாக நடவடிக்கை. ஆனால் இப்போ ஒரு குடும்பத்திலேயே ஒரு வீட்டில் 10 பேர் இருக்காங்க. அதில் 3வது பையன் சிகரெட் குடிக்கிறான்னா டக்குன்னு அப்பா கண்டுபிடிப்பாரா? அதை 4வது பையனோ 5வது பையனோ போட்டு கொடுத்தா தான் கண்டுபிடிக்கும். அந்த மாதிரி தான் அரசனுடைய சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய துறை நம்முடைய போலீஸ். அப்படிப்பட்ட போலீஸுக்கு நம்பிக்கைக்குரியவர்களையும் நேர்மையாக இருக்கிறவங்களையும் தான் அந்த பதவியில் அமர்த்திருக்குங்கிற எண்ணத்தில் தான் அரசு செய்யுது. அவங்க அதையும் தாண்டி எதெல்லாம் சட்டமீறலோ அதெல்லாம் எனக்கு வருமானம்னு போலீஸ் நினச்சா அவன் கெட்ட போலீஸ். 100% போலீஸும் கெட்ட போலீஸ் இல்லை. ஆனால் நல்ல போலீஸ் என்பது இப்போ குறைஞ்செல்லாம் ஆகிட்டு வருது. ஏன்னா பணம் தான் முக்கியம் அப்படிங்கிறது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒழுக்கம் முக்கியங்கிறத நம்ம கல்வியிலேயே சொல்லித்தரல. இல்லை, காவல்துறையை கட்டுப்படுத்தி இருந்தா அந்த தாயார்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே ஸ்டாலினுக்குன்ற ஒரு பேச்சு இருக்குல்ல. தவறு நடந்து போச்சுன்னா மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த ஒரு மனசு அவருக்கு இருக்குல்ல. பெருந்தன்மையெல்லாம் சொல்ல மாட்டேன், கடமை. இந்த கடமையை செய்கிறார். நமக்கு இன்னைக்குன்னு இல்லை, வழி வழியாகவே வந்துக்கிட்டு இருக்குங்க. ஒரு நம்ம மீனவன் செத்து போயிட்டானா 5 லட்ச ரூபா கொடு, ஒரு குடியானவன் இறந்து போயிட்டானா 3 லட்ச ரூபா கொடுன்னு நாமளே ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். உயிர் எல்லாருக்கும் ஒன்று தானே. பொதுவாக கேட்குறது என்ன, சாராயம் குடித்து செத்து போகிறவன், அதுவும் கள்ள சாராயம் குடித்து செத்து போனவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்கும் பொழுது இந்த மாதிரியாக ஒரு விபத்தில் இறந்து போனவங்களுக்கு நம்ம ஏன் 20 லட்ச ரூபா கொடுக்கக்கூடாது, 50 லட்ச ரூபா கொடுக்கக்கூடாது கேட்குறது. ஆனால் எல்லாரும் எல்லாமே கேட்கலாம். ஆனால் அந்த இடத்தில் வந்து அமர்ந்தால்தான் அதுக்குண்டான விடை கிடைக்கும். அது வரைக்கும் கீழே உட்காந்துட்டு என்ன வேணால் கேட்கலாம். என்ன யார் கருப்பு சட்டை, இது ஒரு சட்டையாது கட்டும்போது நல்லாவே இல்லையா அப்படின்னா, நான் அங்கே உட்காந்தேன், இது என்ன பச்சை, இது என்ன கலர், இது பச்சை பச்சையாருன்னு அப்படி தான் இருக்கும். அதை ஒன்றுமே மாற்ற முடியாது. நான் ஷோவினுடைய ஒரு மானசீக சீடன் அவர். அதனால் என்னால் நான் ஒரு கட்சியில் இருந்தாலும் இருக்காட்டாலும் எனக்கு எது ரைட்டோ அதை தான் பேச முடியும். இந்த கட்சி கொள்கையை வியாதிகார வாந்தி எடுத்த மாதிரிலாம் கத்த முடியாது. அதனால தான் என்னை எந்த கட்சியிலையும் வச்சுக்கல. அதனால தான் இனிமேல் நான் எந்த கட்சியும் சேரக்கூடாதுன்னு வச்சுட்டேன். நான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு நல்ல நண்பராக அவர் என்ன நினைக்கிறார். அந்த நட்பு எனக்கு சொன்னார், அவர் சொன்னார், நான் ட்ராமாவுக்கு வந்தேன். அதே போல் 2026 நான் சொல்லுவேன், நான் செய்வேன் அப்படின்ட்டு. அவர் என்ன பிரச்சார கூட்டம் கண்டிப்பாக போவார். முதலமைச்சர் கூட வீடியோ காலில் தான் பேசினாரு. விஜய் களத்துக்கே போயிட்டாரு, நேரில் போய் மீட் பண்ணாரு. விஜய் இன்னும் பவருக்கு வரல. விஜய் பவருக்கு வந்திருந்தா அவர் களத்துக்கு போவாரா, அது என்ன பண்ணுவார், வீடியோ காலில் பேசுவாரா, இல்லை புஷி ஆனந்துக்கிட்டு பேசுவாரான்னு நமக்கு தெரியாது. விஜய் எல்லாம் இப்போ கம்பேரே பண்ணக்கூடாது சார். நீங்கள் வந்து அட்லீஸ்ட்டு நீங்கள் ஸ்டாலின் முதலமைச்சர்னு பேசினா எடப்பாடி முதலமைச்சராக பேசுங்க. ஓ பன்னீர்செல்வத்தை பாக்கி யார் முதலமைச்சராக இருந்திருக்காங்க? பாக்கி யாரும் நீங்கள் அந்த பொசிஷனில் வச்சு பேச முடியும்? சோஷியல் மீடியாங்கிறது என்னன்னா, அது ஒரு பப்ளிக் டாய்லெட்டு மாதிரி. திண்டிவனம் பப்ளிக் டாய்லெட்டில் ஆம்பளைங்க பாத்ரூமில் அவன் எழுதியிருப்பான், கலா நான் உன்னை காதலிக்கிறேன். கலா எப்போ அங்கே வரப்போகிறா, அதை படிக்க போகிற. அதான் சோஷியல் மீடியா. நீ சந்தோஷப்பட்டுக்கலாம், எனக்கு 8 லட்சம் ஃபாலோவர், 6 லட்சம் ஃபாலோவர். இளைஞர்களுடைய வாக்கு வங்கி இருக்கு. விக்கிரவாண்டியில் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி இப்போ திமுக இருக்கிற தொண்டர்கள்லாம் கிழவங்களா? இப்போ என் பையன் நாளைக்கு அவன் டிஎம்கேல சேர்றான்னா சேர்ந்துருவான். அப்போ என் பையன் என்ன கிழவனா? இப்போ நான் இன்னைக்கு நான் டிஎம்கே தான் சப்போர்ட் பண்ணி தான் நான் மீட்டிங் பேசுனேன், நான் பேசுவேன். நான் போய் பேசிட்டு வரலையா? அன்பில் மகேஷ் கூப்பிட்டார், பேசிட்டு வந்தேன். நேரு சாரை போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். எல்லாரையும் தான் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். என்ன நம்ம இங்கே மயிலாப்பூர் எம்எல்ஏ வேலு கூப்பிட்டார், மீட்டிங் பேசினேன். மா சுப்பிரமணியம் கூப்பிட்டார், போய் பேசிட்டு வந்து முதலமைச்சருடைய பிறந்த நாளைக்கு பேசினேன். பேசலையா? என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள்? நான் என்ன சொல்கிறேன், நான் எதையும் எதிர்பார்த்து செய்யலை. நாளைக்கு எனக்கு சீட் கொடுப்பாங்க, நாளைக்கு இந்த கட்சி போகிறேன், எனக்கு கட்சி. நவ் ஐ எம் 75. நான் ஒரு நல்ல மனநிலையோடு எல்லாருக்கும் ஒரு நண்பனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். என் மனசில் இருக்கிற கருத்துக்களை சொல்ல. 2026 இதே சூழல் நீடித்தால் மீண்டும் திமுக தான் 7வது முறையாக ஆட்சியை பிடிக்கும்.
முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். எந்த மாற்றமும் கிடையாது. கூட்டணி உடையாம பார்த்துக்கிறதுல அந்த கூட்டணியுடைய தலைமைக்கு மட்டுமே பொறுப்பு இல்லை, அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு. அந்த தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செஞ்சா ஓகே. நான் என் செங்கலை மட்டும் உருவிப்பேன் அப்படின்னா அந்த செங்கல் தனியாக வச்சுட்டு கட்டடமே ஆகாது. வேற எங்கேயாவது திருப்பி இன்னொரு கட்டடத்துக்குள்ள போய் அந்த செங்கல் சொருகிறதுக்கு இடம் கிடைக்குமான்னு தான் சுத்தணும். நடக்காது. செங்கல் செங்கலாக தான் இருக்கும். செங்கல் ஒரே ஒரு செங்கல் கட்டடம் ஆயிடுது, பல செங்கல்கள் தான். அந்த பல செங்கல்ல பெரிய கூட்டணியுடைய தலைமை தான் மெஜாரிட்டி. அந்த மெஜாரிட்டிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போனால் நல்லது. அதை உருட்டல் மிரட்டல் அங்கேருந்து சொல்லுவாங்க இங்கேருந்து சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஓட்டு போடுறோம் தவிர ஓட்டு போடுறவங்க யார்? குப்பை பொறுக்கிறவனும் ஓட்டு போடுறான், குடிகாரனும் ஓட்டு போடுறான், பிச்சைக்காரனும் ஓட்டு போடுறான். இதை ஒன்றும் நடுத்தர மக்களும் ஓட்டு போடுறாங்க, அடித்தட்டு மக்களும் ஓட்டு போடுறாங்க. கோடீஸ்வரனும் பணக்காரனும் அப்படியே ஹிந்தி சேனல் இங்கிலீஷ் சேனல் பார்க்குறவன் வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். கொஞ்சம் வெயில் குறையிட்டோம் அப்புறம் போகலாம். ஐ டோன்ட் திங்க் தே கேன் கம் திஸ் டைம் அப்படிங்கிறதுக்குள்ள அவன் ஓட்டை யாராவது போட்டு போயிடும். அதுதான் அண்ணாமலையோட ஆட்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, அவர் பேசுகிறார், ஜூஸை பற்றி பேசுகிறார், பிராமணர்களை பற்றி பேசுகிறார். ஒரு பிராமணன் கூட ஒரு பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அத்தனை பேரையும் பிஜேபியிலேருந்து ஒழிச்சு கட்டினது அண்ணாமலை. இன்னைக்கு வெக்கம் கட்டு சில பிராமணர்கள் ஐயோ அண்ணாமலை அண்ணாமலைன்றாங்க. லூசு பசங்க. தன்னுடைய ஜாதியே ஒருத்தன் கூட இருக்கக்கூடாதுன்னு ஒரு கட்சியிலேருந்து ஒழிச்சா அந்த அந்த கம்யூனிட்டி போய் சொல்லலாம். நான் இன்னைக்கு முதலமைச்சரை கேட்டிருக்கேன். எல்லாருக்குமே ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு 5 லட்சம் பிராமணர்கள் செல்ஃபோன் கூட இல்லாமல் இருக்கிறவங்க இருக்காங்க. அவர்களுக்கு அந்தனர் நல வாரியம்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன். நான் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணி 3 லட்சம் ஓட்டு நான் கொண்டுறேன். தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு தேர்தலையும் வெற்றி தோல்வியே 2 அல்லது 2.5 லட்சம் ஓட்டுகளில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. நான் சொல்கிற 5 லட்சம் பேர் இது வரைக்கும் ஓட்டே போடலை. ஏன்னா இந்த 70 ஆண்டு காலத்தில் நமக்கு எந்த சலுகையுமே இல்லை, நம்ம ஏன் ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு இந்த இலவச ரேஷனை வாங்கிட்டு அதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க. இலவச ரேஷன் என்பது யாருக்கும் தானமாக கொடுக்கல, அது அரசினுடைய கடமை. அதை பெற்றுக்கொண்டு அதுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க அவர்களுக்கு நீங்கள் ஒன்று செஞ்சாங்கன்னா அவங்க வாழ்க்கை முழுக்க மாற மாட்டாங்க. அதை செய்யணும்னு தான் நான் கேட்குறேன், அவ்வளோதான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருக்கு நான் பண்ணி கொடுத்த ப்ராமிஸ், அவர் அழைத்தால் கண்டிப்பாக நான் சுற்றுப்பயணம் பண்ணுவேன், திமுகவுக்காக பேசுவேன். உடனே திமுகவில் சேர்ந்துட்டிங்களா, நாளைக்கு எம்எல்ஏ ஆகிடுவீங்களான்னா என்னடா லூசு மாதிரி இருக்கீடான்னு தான் பதில் சொல்லணும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, ரொம்ப நன்றி பாலாஜி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ.